நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன அசிங்கமான ட்ரெஸ்? இந்த பிஞ்சு செருப்பு போட்டுக்கிட்டு வந்திருக்க. ஹோட்டல்ல உன்னை எப்படி உள்ள விட்டாங்க? இல்ல நீ உன் போனை வீட்லயே மறந்துட்ட. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்புறம் இந்த பொக்கே இது எதுக்காக? நீ எல்லாமே மறந்துட்ட. இன்னைக்கு நம்ம 3rd வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால இன்னைக்கு நான் என்னை பத்தின சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கேன். அந்த சிவாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா நான் இப்பவே என்னோட கையை அறுத்துக்கிட்டு செத்து போயிடுவேன். நந்தினி, ப்ளீஸ் 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 ஸ்டாப் இட். முதல்ல அந்த கத்தியை தூக்கி போடு. இல்லம்மா, அந்த சிவாவை கல்யாணம் பண்ணனா என்னோட வாழ்க்கை நாசமா போயிடும். அவனை பாத்தீங்கல்ல, அவன் ஒரு ஏழை படிக்காதவன் பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க. என்ன எந்த சேரி கூட்டிட்டு போவான்னு கூட எனக்கு தெரியலம்மா. அவனை எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? மாமா, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? ஏன் உங்க பேத்தியோட உயிரை எடுக்க பாக்குறீங்க? இப்பவே இந்த சம்மந்தத்தை நீங்க நிறுத்தலைன்னா நான் உங்க மேல கேஸ் போட வேண்டியது வரும். அப்ப சரி, நானும் கேஸ் போடுறேன் உண்மையில. நந்தினியோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்ன உண்மை வெளியே வர தயாரா இருந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? அந்த உண்மை திரும்ப வெளியே வரக்கூடாதுன்னு நீ ஆசைப்பட்டா இந்த சம்பந்தத்துக்கு நீயும் ஓகே சொல்லு. உன் பொண்ணையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே. இந்த கிழவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 101 பெரிய இடத்து சம்மந்தத்தை வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவர் பேத்திக்கு கல்யாணமே ஆக விட மாட்டாருன்னு தோணுது. அட 100 என்ன 500 பசங்க சம்மந்தத்தையே அவர் வேண்டான்னு சொல்லுவாரு. அவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவரு. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் ராமநாதன். அவரு தன்னோட பேத்திக்கு யார கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, இந்த உலகமே அவங்கள ஆச்சரியமா பாக்கும். அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. மேடம், இந்த வாட்டி நந்தினி மேடத்துக்கு அருமையான ஒரு சம்பந்தம் கொண்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ராமநாதன் தன்னுடைய பேத்திக்காக பெரிய பெரிய சம்மதங்களை நிராகரித்த விதம், அவர் உண்மையில் என்ன நினைக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள அனைவரையும் ஆவலுடன் காத்திருக்க வைத்தது. மாமா, இதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி பசங்க சம்பந்தத்தை தான் என் பேத்தி கொண்டு வந்தீங்களா? கெட் அவுட். மாமா, நீங்க என் பொண்ண வாழ்க்கை முழுக்க கண்ணியாவே வச்சுக்க போறீங்களா? எவ்வளவு பெரிய சம்பந்தம் எல்லாம் வருது. நீங்க ஏன் எல்லாத்தையும் வேணான்னு சொல்றீங்க? வாட்ஸ் அ ப்ராப்ளம்? இவங்க யாருமே நம்ம நந்தினிக்கு பொருத்தமானவங்க இல்ல. நந்தினிக்கு பொருத்தமான பையன் கிடைக்கும் போது அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்படியா? தகுதியான ஆள் இல்லையா? யஷ் மல்கோத்ரா. மல்கோத்ரா இண்டஸ்ட்ரியோட ஒரே வாரிசு. அதுக்கு முன்னாடி வந்த பையன் அடுத்த மாசமே கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனா வரப்போறா. அதுக்கு முன்னாடி வந்தவ நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவரோட அக்கா பையன். ஹாய் தாத்தா. ஹலோ கண்ணா. டன். என்னாச்சு? நந்தினி சுப்ரீம் ஃபேமிலி ராமநாதனோட ஒரே பேத்தி. நான் கொண்டு வரப்போற பையனை பார்த்து இந்த உலகமே ஆச்சரியப்பட போகுது. என் பொண்ணுக்கு நீங்க எந்த ராஜ்யத்தோட இளவரசனை தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? 1000 ரூபாய் செருப்பு எப்படி நாசமாக்கிட்ட? வெள்ளை செருப்புக்கு யாராவது கருப்பு பாலிஷ் போடுவாங்களாடா? மன்னிச்சிருங்க முதலாளி, ஏதோ ஞாபகத்துல தெரியாம தப்பு பண்ணிட்டேன். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் என்கிட்ட எதிர்த்து பேசுற நீ? விட்டுருங்க முதலாளி, பாவம் பையன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருங்க. இவங்கிட்ட எப்படி பேசணும்னு இப்ப நீ எனக்கு சொல்லி தர போறியா? உன்னோட லிமிட் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நீ இந்த கடையில செருப்பு பாலிஷ் போடுற வேலை தான் பாக்குற. இவனை பார்த்தா உனக்கு பாவமா இருக்குல்ல? இதை வச்சுக்கோ. இப்ப இந்த செருப்பை நீ சுத்தம் பண்ணு. போ, சுத்தம் பண்ணு. நீ ஏன் மூஞ்சிய பார்த்துட்டு நிக்கிற? உள்ள போ. ராமநாதன் சார், நீங்க இங்க? சார், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? மிஸ்டர் சிவா, நான் ராமநாதன், இந்த சிட்டியோட பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான சுப்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர். ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு என் பேத்தி நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. சார், நீங்க ஏன் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதோட உங்க பேத்தி என்ன மாதிரி ஷூ பாலிஷ் போடுறவனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? அதை நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் என் கூட வாங்க. சிவா,
உண்மையிலேயே நீங்க யாரு? ஏன் செருப்பு பாலிஷ் போடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன? ஆனா உங்களுக்கு இதெல்லாம் எப்படி? மத்ததெல்லாம் இதுல எழுதி இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் விவாகரத்துன்னு ஒரு அருவருப்பான நிபந்தனையை வச்சுக்கிட்டு ஏன் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்க? என்னை பத்தி உங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியும்? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சிவா தன்னுடைய ரகசியத்தை மறைப்பதற்காக இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ராமநாதன் நந்தினியின் தாய் ரேகாவிடம் இந்த திருமணத்தை பற்றி சொன்னபோது சுப்ரீம் ஃபேமிலிக்குள் குழப்பம் ஏற்பட்டது. நீங்க கோடீஸ்வரங்க தானே? நீங்க உங்க பேத்திக்கு ஒரு ஷூ பாலிஷ் போடுறவன சம்மந்தம் பேசிட்டு வந்துட்டீங்களா? நான் என்ன பண்ணாலும் யோசிச்சு தான் பண்ணுவேன். நந்தினியோட கல்யாணம் அந்த செருப்பு பாலிஷ் போடுற சிவாவோட மட்டும்தான் நடக்கும். இந்த கல்யாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நந்தினியோட வாழ்க்கை ராத்திரியோட ராத்திரியா மாறிடும். மாறாது, கெட்டு போயிரும். அவ வாழ்க்கை நாசமா போயிரும். உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது மாமா? சரி, நீங்க எதுவும் செய்ய முடியாதுன்னா நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். அத்தை 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 பாருங்க, மாமா என்ன சொல்றாருன்னு தயவு செஞ்சு அவருக்கு புரிய வைங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப முக்கியம். நானே நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட இவங்க ஜாதகத்தை எல்லாம் பார்க்க சொன்னேன். அந்த பையன் நந்தினி வாழ்க்கையில வர்றது தற்செயல் இல்ல. இந்த சம்பந்தத்தை அந்த கடவுளே முடிவு பண்ணிருக்காரு. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? ஜோசியர் ஏதாவது எழுதி கொடுத்தா அதை நம்ம அப்படியே செய்யணுமா என்ன? சரி, நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா பரவாயில்ல. இந்த கல்யாணத்துல இருந்து என் பொண்ணை எப்படி காப்பாத்தணும்னு நான் பாத்துக்கிறேன். அந்த சிவாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா நான் இப்பவே என்னோட கையை அறுத்துக்கிட்டு செத்து போயிடுவேன். நந்தினி, ப்ளீஸ் 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 ஸ்டாப். அப்படி பண்ணாத. நிறுத்து நிறுத்து. எதுவும் பண்ணாத. நீ அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இல்லம்மா, அந்த சிவாவை கல்யாணம் பண்ணனா என்னோட வாழ்க்கை நாசமா போயிடும். அவனை பாத்தீங்கல்ல, அவன் ஒரு ஏழை படிக்காதவன், பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க. என்னை எந்த சேரி கூட்டிட்டு போவான்னு கூட எனக்கு தெரியலம்மா. அவனை எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? இல்ல இல்ல நந்தினி, நீ எங்கேயும் போக வேண்டி இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் சிவா இங்கேயே தான் நம்ம கூட தான் இருப்பா. உன்னோட வசதி எதுவுமே குறைஞ்சு போயிடாது. இல்ல, என்ன சொன்னாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஒருவேளை தாத்தா என்ன கம்பல் பண்ணா நான் என்னோட உயிரையே விட்டுடுவேன். கையை அறுத்துக்கிட்டு செத்துருவேன். ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். ஒரு நிமிஷம், நான் பேசி புரிய வைக்கிறேன். மாமா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் உங்க பேத்தியோட உயிரை எடுக்க பாக்குறீங்க? இன்னைக்கே இப்பவே நீங்க இந்த சம்மதத்தை நிறுத்தலைனா நான் உங்க மேல கேஸ் போட்டுருவேன். அப்ப சரி, நானும் கூட கேஸ் போடுறேன் உண்மையில. நந்தினியோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்ன உண்மை வெளியே வர தயாரா இருந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? அந்த உண்மை திரும்ப வெளியே வரக்கூடாதுன்னு நீ ஆசைப்பட்டா இந்த சம்பந்தத்துக்கு நீயும் ஓகே சொல்லு. உன் பொண்ணையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவை. ராமநாதனின் இந்த ஒரே ஒரு எச்சரிக்கை ரேகாவின் வாயை அடைத்தது. அதனால் அவள் நந்தினியை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். என்னங்க நடக்குதுங்க? நேரம் வரும்போது நான் ரேகா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். முதல்ல கல்யாணம் முடியட்டும். இப்போது இந்த திருமணத்தை யாராலும் தடுக்க முடியாது. திருமணத்தின் உண்மையை அறியாமலேயே ரேகாவும் நந்தினியும் சம்மதம் சொல்ல வேண்டியதாயிற்று. திருமண நாள் நெருங்கி வந்தது. ஆனால் அதுவரை நந்தினி சிவாவை ஒருமுறை கூட சந்தித்ததில்லை. இந்த விஷயம் சிவாவுக்கு மனதிற்குள் ஒரு உறுத்தலாகவே இருந்தது. நாளைக்கு எங்க கல்யாணம், ஆனா நாங்க 2 பேரும் இது வரைக்கும் சரியா பேசக்கூட இல்லை. அவ என் போன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா. இது வரைக்கும் நான் அனுப்பின மெசேஜுக்கு ஒரு ரிப்ளை கூட பண்ணல. நந்தினிக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நந்தினி உன்னை கண்டிப்பா ஏத்துக்குவா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நந்தினி இந்த கல்யாணத்தை அவ சம்மதத்தோட தான் பண்றான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றத கேட்டா நீங்க அவளை கட்டாயப்படுத்துறீங்கன்னு தோணுது. கட்டாயப்படுத்துறன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன? இது எனக்கும் என் பேத்திக்கு நடுவுல இருக்கிற விஷயம். நீ இதுல தலையிடாத. ராமநாதன் சார், நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னை ஏத்துக்கிறது உங்களோட குடும்பத்தோட கட்டாயமா இருக்கலாம். ஆனா எனக்கு எந்த கண்டிஷனும் இல்லை. அப்படியா? இவ்வளோ திமுறா? சரி, கல்யாணத்தை நிறுத்திடு. ஆனா அப்ப நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், நீ செருப்பு பாலிஷ் போடுறவன் இல்ல, உண்மையிலேயே நீ வேற ஒருத்தன்னு. ராமநாதன் போட்ட திட்டத்திலிருந்து யாராலும் தப்ப முடியவில்லை. அடுத்த நாள் விருப்பமில்லாமல் சுப்ரீம் குடும்பத்தின் ஒரே மகளுக்கு
செருப்பு பாலிஷ் போடும் சிவாவுடன் திருமணம் நடந்து முடிந்தது. இப்ப வச்சு சொல்லுங்க, நாங்க 2 பேரும் இந்த உறவுல இருக்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? என் வாழ்க்கை இப்படி நாசமாக்கி உங்களுக்கு அதனால என்ன கிடைச்சது தாத்தா? நான் எந்த கல்யாணத்தை நடத்தினேன்னா தாத்தா என்னாச்சு உங்களுக்கு? தாத்தா தாத்தா என்னாச்சு உங்களுக்கு? சிவா ஏதாவது பண்ண, தாத்தாவை காப்பாத்து. தாத்தா எந்திரிங்க தாத்தா, என்னாச்சு? நந்தினி, தாத்தா உயிரோட இல்லை. ஆனால் தாத்தா இருந்த அடுத்த நாள் சிவாவிற்கு கெட்ட நேரம் தொடங்கியது எனலாம். நந்தினியும் அவளுடைய தாயும் தினமும் அவனை அவமானப்படுத்தினர். சில சமயங்களில் சிவாவை பாத்திரம் கழுவ சொல்வார்கள், சில சமயங்களில் வீட்டை துடைக்கச் சொல்வார்கள். ஒரு நாள் நந்தினியின் பழைய கல்லூரி தோழி ரியா வீட்டிற்கு வந்தாள். இவன் யாரு நந்தினி? உங்க வீட்டு புது வேலைக்காரனா என்ன? நான் வேலைக்காரன் இல்ல, நந்தினியோட ஹஸ்பண்ட். என்னது? நந்தினியோட ஹஸ்பண்டா? நீ வீட்டு வேலைக்காரனே யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? வெரி ஃபன்னி. முதல்ல என்ன பார்த்து சிரிக்கிறத நிப்பாட்ட. அப்ப இந்த உதவக்கரையை டைவர்ஸ் பண்ணலாம்ல? என் தாத்தா அப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அவனை என்னால டிவோர்ஸே பண்ண முடியாது. அவனை விட இந்த பாவி என் லைஃப்ல வந்ததுல இருந்து என்னோட தாத்தாவும் என்கிட்ட என்னோட கம்பெனியும் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. உனக்கு தெரியுமா, எனக்கு இப்ப 5 கோடி அர்ஜென்ட்டா தேவைப்படுது. அட, நீ யஷ் கிட்ட பேசக்கூடாது? அதான் நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட். அவன் இப்ப இண்டஸ் குரூப்போட ஓனர் வேற. அப்புறம் காலேஜ்ல இருந்தே அவன் உன் மேல ஒரு கண்ணா தானே இருந்தான். ரைட். யஷ் இதற்கு முன்பும் நந்தினிக்கு சிறு சிறு விஷயங்களில் உதவியிருந்தான். முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த உதவிகளின் மூலம் யஷ் தன் மீது வலை விரிப்பதாகவும் அவள் மீது தவறான எண்ணம் வைத்திருப்பதையும் நந்தினி அறிந்திருந்தாள். ஆனால் அவள் இவற்றையெல்லாம் புறக்கணித்துவிட்டு அவனிடம் உதவி பெற்று வந்தாள். ஏனெனில் அவள் தன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டியிருந்தது. இந்நிலையில் நந்தினிக்கும் யஷுக்கும் ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது சிவாதான் அவளது காரை டிரைவ் செய்து அவளை யஷ் ஆபீஸுக்கு அழைத்து வந்தான். ஹலோ நந்தினி, உனக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? எல்லாம் சரியா இருக்கா? ஆல் ஓகே? யா, ஆல் ஓகே. ஐ அம் சோ சாரி, நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. கம். அப்புறம் இவன் யாரு? உன்னோட டிரைவரா? நான் நந்தினியோட ஹஸ்பண்ட் சிவா. ஓ, புருஷன். ஹஸ்பண்ட். ஹாய். ஐ எம் சாரி சிவா. ஆக்சுவலி எனக்கு தெரியாது. சரி, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? அப்புறம் என்ன பிசினஸ் பண்றீங்க? அது உண்மையை சொல்லணும்னா எனக்கு வேலை இல்லை. நான் ரொம்ப படிச்சவெல்லாம் இல்லை. இந்த ஏழை பிச்சைக்காரனுக்கு நந்தினியை போல பொண்ணு கிடைச்சதா? வாவ், சரி, எனக்கு நல்லதுதான். இப்போ இவளை வலையில சிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் காசை தூக்கி போட்டா போதும். அட பரவாயில்ல, நான் நந்தினிக்காக இவ்வளவு கூட பண்ண மாட்டேனா? சும்மா சொல்லல. எங்க கம்பெனில ஒரு இடம் காலியா இருக்கு. சொல்லுங்க, வேலை பாக்குறீங்களா? டோன்ட் வரி, நீங்க நந்தினியோட ஹஸ்பண்ட். நான் உங்களுக்கு நல்ல வேலையாவே கொடுப்பேன். ஓ ஷிட், ஐ எம் சோ சாரி நந்தினி. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போகணும். நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். பை பை. வா. நீ என் புருஷனை எதுக்கு அவன் கிட்ட சொன்ன? அது மட்டும் இல்லாம உனக்கு வேலை இல்லங்கிறது வேற பெருமையா சொல்லிட்டு இருக்க. அவன் உனக்கு வேலை தரேன்னு சொன்னால, அப்ப நீ ஓகேன்னு சொல்லாம எதுக்கு அதையும் நீ ரிஜெக்ட் பண்ண? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி தண்டமா உட்காந்துட்டு இருக்க போற? எனக்கு இந்த யஷோட பார்வை சரியில்லைன்னு தோணுது. அவன் உன்னோட கம்பெனியை காப்பாத்துறதுக்காக பணம் கொடுக்கல. அவன் உனக்கு பணம் கொடுக்கறான் ஏன்னா உன்னை தப்பான எண்ணத்தோட பாக்குறான். ஷட் அப். ஒரு கம்பெனியை நடத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ இப்படி சோம்பேறித்தனமா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காத. என் தாத்தா என்ன நினைச்சு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போனார்னே எனக்கு சுத்தமா தெரியல. நீ இங்க பாரு, அப்படிலாம் இல்ல. இங்க பாரு, எனக்கு இப்ப 5 கோடி பணம் தேவைப்படுது. அந்த பணம் மட்டும் இல்லைன்னா நானும் உன்ன மாதிரி பிச்சை தான் எடுத்தாகணும். அதை என்னால பண்ண முடியாது.
இங்க பாரு, நீ யஷ் கொடுத்த வேலையை அக்செப்ட் பண்றதா உனக்கு நல்லது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தாத்தா மட்டும் கண்டிஷன் போடலன்னு வச்சுக்கோ, உன்னை எப்பவும் டிவோர்ஸ் பண்ணிருப்பேன். சரி நந்தினி, உன்னோட விருப்பம் எனக்கு சம்மதம். யஷ் கொடுத்த வேலையை செய்யறேன். குட். இதை கேட்ட நந்தினி மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் உடனே யஷை அழைத்து சிவாவின் முடிவை அவனிடம் தெரிவித்தாள். சரி, நாளைக்கு அவனை இன்டர்வியூக்கு ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வா. ஓகே, பை பை. வாட் சார், நந்தினியோட அந்த பிச்சைக்கார புருஷனுக்கு நீங்க உங்க கம்பெனில வேலை கொடுக்க போறீங்களா? நம்ம கம்பெனிக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல? சும்மா ரோட்ல போறவனெல்லாம் தூக்கி என் கம்பெனில வச்சுப்பேன்னு நீ நினைக்கிறியா? நம்ம கம்பெனி என்ன தர்ம சத்திரமா? அப்புறம் நம்ம கம்பெனில டாய்லெட் சுத்தம் பண்ண ஒருத்தர் தேவைப்படுறாங்கல்ல. புரிஞ்சுக்கிட்டேன் சார். அடுத்த நாள் காலை நந்தினி சிவாவை அழைத்துக் கொண்டு யஷின் அலுவலகத்திற்கு சென்றாள். வழி முழுவதும் நந்தினி சிவாவிடம் இன்டர்வியூவில் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தாள். ஓகே சார். ஹாய். ஹாய் நந்தினி, how are you? யா, ஐ அம் குட். Hey wait, listen to me. எஸ் சார். வெளியே கூட்டிட்டு போய் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுங்க. வாங்க. அப்புறம் கேளுங்க, சார். வெளியே போய் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் நந்தினி கிட்ட சில விஷயங்களை பர்சனலா பேசணும். Got it? இதையெல்லாம் பார்த்த சிவாவுக்கு எரிச்சலாக இருந்தது. ஆனால் நந்தினிக்காக அவன் அமைதியாக இருந்தான். இந்தாங்க, இதுல உங்களோட டீடைல்ஸை ஃபில் பண்ணி சைன் போடுங்க. மேம், இதுல எங்க சைன் போடணும்? அட, படிக்காத முட்டாளா நீ? கண்ணு தெரியல? இங்க தான் நீ சைன் போடணும். சிவா ஃபார்மில் தன் டீடைலை ஃபில் செய்து கொண்டிருந்த போது மேனேஜர் ஓடி வந்து யஷின் கேபினுக்குள் நுழைந்தார். யாஷ் சார், தினேஷ் சார் வந்திருக்காங்க. யஷின் சித்தப்பா தினேஷ் ஒரு முன்னாள் ராணுவ வீரர். இப்போது சென்னையில் மிகப்பெரிய பிசினஸ்மேன். யஷ் அவருடன் சேர்ந்துதான் வேலை செய்தான். மேலும் அவருடைய பணத்தில் தான் ஆடம்பரமாக சுற்றி கொண்டிருந்தான். நந்தினி, நாம போகணும், வா. மரியாதை தெரியாதவனா? உனக்கு கண்ணு தெரியாதா? சார், ஐ எம் சோ சாரி சார். நான் இங்கே அட்ரஸ் கேட்க தான் வந்தேன். நான் கிளம்புறேன். சாரி சார். தினேஷ் சிவாவை அடையாளம் கண்டுகொள்ளக் கூடாது என்பதற்காக அவன் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான். அப்போது தினேஷின் பார்வை அங்கு கிடந்த பெண் மீது பட்டது. அந்த பெண்ணில் இருந்த எஸ் குறியீட்டை பார்த்தவுடன் அவர் காலடியில் இருந்த தரையை விலகியது. இந்த பெண், இது அந்த ஆளோட பெண்ணா? மிஸ்டர் சிவா 3 வருஷமா எங்க இருந்தாரு? நம்ம கம்பெனிய வாங்க வந்திருக்காரா? என்ன கம்பெனிய வாங்கவா? அந்த ஆளை பார்த்தா ஒரு சமோசா கூட வாங்க வக்கில்லாத மாதிரி தெரியுது. த ரியாலிட்டி இஸ், அவன் என் ஃப்ரெண்டு நந்தினியோட ஹஸ்பண்ட். அவன் கிட்ட வேலையே இல்லை. அதனால நான் அவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கலான்னு நினைச்சேன். அப்போ நீங்க அவனை திட்டிட்டீங்க. உனக்கு மூளை குழம்பி போச்சா யாஷ்? இந்த பெண்ணை பாத்தியா? இந்த அடையாளத்தை நல்லா பாரு. இந்த அடையாளம் சில முக்கியமான ஆளுங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். சொல்லிக்கொண்டே வந்த தினேஷ் நிறுத்தினார். ஆனால் இதை கேட்ட யஷின் நிலைமையும் மோசமானது. அவன் தன் சித்தப்பாவின் முகத்தில் இத்தகைய பயத்தை பார்த்தது இதுவே முதல் முறை. சார், நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? நீங்க சிவாவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. மேடம், உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா? நான் இதை உங்ககிட்ட சொல்லலாமா இல்ல வேண்டாமான்னு எனக்கு புரியல. இதுக்கு அர்த்தம் சிவா சார் சென்னையில இருக்காரா? ஏதோ பெருசா நடக்க போகுது. நான் என் டீம் அலர்ட்டா இருக்க சொல்லணும். மேடம், இந்தாங்க சிவா சாருடைய பெண். தினேஷின் பேச்சை கேட்ட நந்தினி நிலை தடுமாறினாள். இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? தினேஷ் ஏன் இவ்வாறு கூறினார்? யார் இந்த சிவா? தினேஷ் ஒரு முன்னாள் ராணுவ வீரராக இருந்தும் சிவாவை கண்டு பயந்தது ஏன்? நந்தினி பயத்துடன் அங்கிருந்து வீட்டிற்கு சென்று கோபத்துடன் கேட்டாள். சிவா, நீ யாரு? நான் உன்னோட புருஷன் சிவா மகேஸ்வரன். செம்மைய சமாளிக்கிற. இந்த பெண், இதுல இருக்கிற இந்த அடையாளம், இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பேனாவையும் இதுல இருக்கிற அடையாளத்தையும் பார்த்து அந்த தினேஷ் சார் ரொம்பவே நடுங்கி போயிட்டாரு. உண்மையை சொல்லு, நீ யார் சிவா? இந்த பேனா எனக்கு அந்த குரங்கு மார்க் பேஸ்டுக்கு கடையில எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது. இது நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்ணேன். தினேஷ் சார் இந்த பெண்ணில் இருக்கிற அடையாளத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன்.
இல்லனா நீயே சொல்லு நந்தினி, இந்த பெண் அவ்வளவு முக்கியமா இருந்தா நான் அதை அங்கேயே விட்டுட்டு வருவேனா? அப்போது நந்தினிக்கு ஒரு கால் வந்தது. அதனால் அவள் அங்கிருந்து கிளம்பி விட்டாள். அடுத்த நாள் மாலை நந்தினியின் காலேஜ் ரீயூனியன் பார்ட்டி நடைபெற்றது. ஹே ஹாய் ஹாய் நந்தினி, யூ ஆர் லுக்கிங் சோ பிரிட்டி. ஆனா உனக்கு அப்படி என்ன அவசரம்? ஜுவல்ஸ் போடவே மறந்துட்டியா என்ன? ஓப்ஸ், சோ சாரி, நான் மறந்தே போயிட்டேன். உன் புருஷனால உனக்கு ஸ்லிப்பரே வாங்கி கொடுக்க முடியாது, இதுல நெக்லஸ் எல்லாம் கஷ்டம்தான். சரி பாரு, என் ஹஸ்பண்ட் எனக்கு நேத்து ராத்திரி தான் 3 கோடி ரூபாய்க்கு நெக்லஸ் கிஃப்ட் பண்ணாரு. நல்லா இருக்குல்ல? ஹே கடந்த சில நாட்களாக அவளது கம்பெனி பெரிய நஷ்டத்தில் இயங்கி வந்தது. அவள் ஒரு இன்வெஸ்டரை தேடிக் கொண்டிருந்தாள். இந்த பார்ட்டிக்கு அவளுடைய கோடீஸ்வர கிளாஸ்மேட் தேவும் வந்திருந்தான். அவன் கல்லூரி நாட்களிலிருந்தே நந்தினியை அடைய வேண்டும் என்று நினைத்திருந்தான். அவள் ஏன் தேவ் மூலமாகவே கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்ய வைக்கக்கூடாது என்று நினைத்தாள். ஹாய் தேவ். அப்போது அவளுடைய கணவன் சிவா ஒரு பூங்கொத்துடன் அங்கே வந்தான். உள்ளே கிளப்பின் கூட்டத்தில் சிவாவின் கண்கள் நந்தினியை தேடிக் கொண்டிருந்தன. அவன் நந்தினி ஒரு மூலையில் நின்று வைன் குடிப்பதை கண்டபோது உடனே ஓடி அவளிடம் சென்றான். நந்தினி அவனை பார்த்தவுடன் கோபமடைந்தாள். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன அசிங்கமான Dress? இந்த பிஞ்சு செருப்பு போட்டுக்கிட்டு வந்திருக்க. ஹோட்டல்ல உன்னை எப்படி உள்ள விட்டாங்க? இல்ல நீ உன் போனை வீட்லயே மறந்துட்ட. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்புறம் இந்த பொக்கே, இது எதுக்காக? நீ எல்லாமே மறந்துட்ட. இன்னைக்கு நம்ம 3rd வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால இன்னைக்கு நான் என்னை பத்தின சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கேன். அங்கே நின்றிருந்த அனைவரும் இப்போது சிவா, தேவ் மற்றும் நந்தினியை பார்த்துக் கொண்டிருந்தனர். லெட்ஸ் டான்ஸ். நந்தினி, ஒரே ஒரு தடவை நான் சொல்றதை கேடா. நான் உனக்கு எல்லா உண்மையும் சொல்றேன். இந்த பூவை பார்த்தல்ல, என்னோட வாழ்க்கையில இந்த பூ இருக்கிற நிலைமையில தான் நீயும் இருக்க. இங்க இருந்து வெளியே போ. என்னை விட்டு தொலைஞ்சு போ. நந்தினி, என் கூட வா. அட, என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கான் இவன்? நந்தினி பேபி, ரிலாக்ஸ் பண்ணு. உன்னோட புருஷன் தான் பிரயோஜனம் இல்லாதவன், நான் இல்ல. எவ்வளவு பணம் வேணும்? 1 கோடியா, 2 கோடியா, இல்ல 10 கோடியா? தேவ், நீ எனக்கு உதவி பண்ணுவியா? அப்கோர்ஸ் பண்ணுவேன். நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. 2 கோடி ரூபாய் வேணும்னா நீ இந்த ஈவினிங் ஃபுல்லா என் மடியில உட்காரணும். 10 கோடி ரூபாய் வேணும்னா நீ ஒரு ராத்திரி என் கூட இருக்கணும். சொல்லு, சம்மதமா? நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பாவம், இவன் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்தான். இப்பவே அவன் கிட்ட மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. மன்னிப்பு? என் செருப்பு கூட இவங்கிட்ட மன்னிப்பு கேட்காது. நந்தினி, நீ ஏன் கூட வா. யாருங்க சிவா மகேஸ்வரன்? நான் தான் சிவா மகேஸ்வரன். உயிர் மேல ஆசை இருந்தா உன்னோட இந்த சில்லற பசங்களை கூட்டிட்டு இங்கிருந்து வெளியே போ. ஏய், இந்த குழந்தைங்க விளையாட்டை நிறுத்த. ஒருத்தான் இல்ல, எல்லாரும் ஒரே நேரத்துல வாங்க. அந்த மகாதேவன் மேல சத்தியம், இன்னைக்கு உங்களை யாரும் உங்க சொந்த கால்ல திரும்பி போக மாட்டீங்க. வாங்கடா. ஹெட்ஷாட். நீ எந்த மாதிரி ரவுடிகள் அனுப்புன? எல்லாரும் தீக்குச்சி மாதிரி மொத்தமா விழுந்துட்டாங்களே. என்னது? அவங்க எல்லாரும் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க தான். நானே அங்க வர்றேன். என்னது? ஹெட்ஷாட்டா?
ஐயோ கடவுளே, அவன் அண்டர்வெள்ளிய பெரிய ரவுடி. அவனோட பார்வை யார் மேல பட்டுச்சோ அவங்க நாள் முடிஞ்சதுன்னு அர்த்தம். செஞ்ச பாவத்துக்கு கொஞ்ச நேரத்துல வந்து சேருது. 10 ஜீப்புகள் அணிவகுத்து வந்து பார்ட்டி நடக்கும் இடத்தின் வெளியே வந்து நின்றது. உள்ளே நின்றிருந்த மக்களின் மூச்சு நின்று போனது. ஹெட்ஷாட் கிளப்பிற்குள் வந்தான். தேவ் கண்ணால் சிவாவை நோக்கி சைகை காட்டினான். ஹெட்ஷாட் உடனே தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து சிவாவை நோக்கி நீட்டினான். அசையாத. என் பேரு ஹெட்ஷாட். இன்னைக்கு வரைக்கும் என் குறி தப்புனதே இல்ல. நீங்க எல்லாரும் உங்க பார்ட்டியை கொண்டாடுங்க. இவனை நான் என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் முடிச்சிருவேன். ஆனா இவன் ஒவ்வொரு எலும்பையும் நான் உடைக்கலன்னா அப்ப சொல்லு. சிறிது நேரத்திற்கு முன்பு ரவுடிகளுடன் சண்டையிட்ட சிவா அங்கே உறைந்து விட்டான். ஹெட்ஷாட்டின் ஆட்கள் சிவாவை பிடித்து அங்கிருந்து அழைத்துச் சென்றனர். நந்தினியும் தேவும் அவர்களுக்கு பின்னால் சென்றனர். சிவா ஹெட்ஷாட்டின் காரின் பின் டிக்கியில் கட்டப்பட்டு கிடந்தான். வண்டி ஒரு ஆள் நடமாட்டமில்லாத காட்டு பகுதிக்கு நடுவில் வந்து சேர்ந்தது. அவர்கள் கார் பூட்டை திறந்தவுடன் அனைவரின் முகமும் விளறி போனது. சிவா அங்கிருந்து காணாமல் போயிருந்தான். இது எப்படி நடந்தது? வண்டி போயிட்டே தானே இருக்கு. போயிட்டு இருக்கிற வண்டியில இருந்து எப்படி ஒரு ஆளால ஓடி போக முடியும்? அப்போது ஹெட்ஷாட்டின் பார்வை அங்கு கிடந்த ஒரு பேனாவின் மீது பட்டது. அதை கண்டவுடன் அவனுடைய முகம் வெளிரி போனது. இந்த பேனா அவனோடதா? ஆமா, அந்த பிச்சைக்காரன் இதை வச்சுதான் சைன் போடுவான். உங்களுக்கு தெரியாது நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. நீங்க என்ன உயிரோட கொன்னு போட்டீங்க. இன்னையோட என்னோட மொத்த தொழிலும் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம நீங்களும் உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா சீக்கிரமா எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க யாரும் தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சர்ப்ரைஸ உன் வாழ்க்கையில நீ மறக்கவே முடியாது. ஒருவேளை உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல என்னை கொல்றதுக்கான வழிகளை எந்த புக்கிலையும் எழுதி வைக்கல. நான் யாருன்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது. தன் கணவனை நந்தினி ஏன் கொல்ல நினைக்கிறாள்? சிவாவுக்கு நந்தினியின் திட்டம் எப்படி தெரிந்தது? சிவாவின் உண்மையை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். சிவா, சிவா, எங்க போய் தொலைஞ்சா இந்த சிவா? அம்மா, கூப்பிடுறது காது கேக்கலையா? அம்மா, அவன் நேத்துல இருந்து காணாம போயிட்டு அவன் போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. வரட்டும். இன்னைக்கு வீட்ல இருக்கிற எல்லா பாத்ரூமையும் முட்டி போட்டு கழுவ வைக்கிறவன. The number you have called is not reachable. என்னாச்சு? போன் ரீச் ஆகலையா? Oh my god. இன்னைக்கு என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டீல் இருக்கு. சிவா மட்டும் சைன் பண்ணானா அந்த டீல் நல்லபடியா முடிஞ்சிரும். இல்லன்னு வெச்சுக்கோ, அதுக்கப்புறமா என்னோட லைஃப் டோட்டலா முடிஞ்சு போயிடுமா, எல்லாமே காலி ஆயிடும். நந்தினியின் தாத்தா ராமநாதன் இறக்கும் முன் கம்பெனியின் பவர் ஆஃப் அட்டார்னியை சிவாவின் பெயரில் எழுதி வைத்திருந்தார். அதன் காரணமாக கம்பெனியின் எல்லா முடிவுகளிலும் சிவாவின் கையெழுத்து தேவைப்பட்டது. எங்க பாருமா, அந்த சிவாவை ஒழிச்சுக்கிறதுக்கு நான் ஒரு பக்கவான பிளான் ரெடி பண்ணிட்டேன். என்ன பிளான் அது? இதுலதான் சிவா சைன் போட வேண்டிய ஃபைல்ஸ் இருக்கு. அதோட சேர்த்து டிவோர்ஸ் பேப்பரையும் வச்சுட்டேன். இந்த கோடிக்கணக்கான டீல் பேப்பர்ஸ்ல சிவா மட்டும் சைன் பண்ணிட்டான்னா போதும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அவன் மட்டும் சைன் பண்ணலன்னா எல்லாமே நாசமாயிடும். சிவா அண்டர்வேர்ல்ட் தாதாவின் பிடியில் இருந்தான். சிவா அளித்த பல கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் சிண்டிகேட்டை சேர்ந்த அண்டர்வேர்ல்ட் கொடூரமான ரவுடி ஹெட்ஷாட்டுக்கு எதிரே அவன் அமர்ந்திருந்தான். ஹெட்ஷாட்டின் கண்களில் வெறுப்பு, சிவாவின் முகத்தில் வெறும் ஏளனம் மட்டுமே தெரிந்தது. நான் மறைஞ்சிருந்த இடத்த போலீஸ்க்கு காட்டி கொடுத்து உன் லைஃப்ல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட சிவா. நீ என்ன நினைச்ச? எனக்கு துரோகம் பண்ணிட்டு தப்பிச்சலான்னு நினைச்சியா? நீ உன் வாழ்க்கையில தப்பான ஆள்கிட்ட மோதிட்ட சிவா மகேஸ்வரன். இன்னைக்கு நான் உன்னை அணு அணுவா சித்திரவதை செஞ்சு கொடூரமா சாகடிக்க போறேன். நீ சாக போற பயத்துல என் காலில் விழுந்து கதறணும். நீதான் என் காலில் விழுந்து கதறப்ப, அதுவும் என் ஷூல உன் முகத்தை தேய்ச்சிக்கிட்டே மன்னிப்பு கேட்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. இவனை தலைகில கட்டி தொங்க விடுங்க. இவனை நிர்வாணமாக்குங்க. கேட்டுக்கோ, சிவனையே அழிக்கிற கடவுள்னு சொல்றாங்க தெரியுமா?
அதர்மம் தன்னோட எல்லையை கடக்கும் போது சிவனோட ருத்ர தாண்டவம் எல்லாத்தையும் அழிச்சு ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்கும். இப்போ உலகமே இந்த சிவாவோட தாண்டவத்தை பார்க்க போகுது. என்னடா உளறுகிட்டு இருக்க? ஹெட்ஷாட்டின் அடியாட்கள் சிவாவின் மீது உடைகளை கழற்ற அருகில் வர திடீரென்று அந்த பாழடைந்த மண்டபத்தின் சூழல் மாற ஆரம்பித்தது. ஓம் நமச்சிவாய. பாஸ், இந்த பாம்பு எங்க இருந்து வந்தது? பின்னர் உடுக்கையின் சத்தம் ஹெலிகாப்டரின் இரைச்சலாக மாற ஆரம்பித்தது. என்ன நடக்குதுங்க? கொஞ்ச நேரம் பொறுத்துக்க சொன்னால. அங்கே பிளாக் கேட் கமாண்டர்ஸின் தலைவரான கேப்டன் ஷரத் தலைகீழாக கட்டப்பட்டு ரத்த மொழியை தொங்கிக் கொண்டிருந்த சிவாவை பார்த்த மறுகணமே அவர் கண்களில் கோபக்கணல் உண்டது. என்ன பண்ணி வச்சிருக்க நீ முட்டாள்? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் ஹெட்ஷாட்டின் திமிர் அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஷரத் ஹெட்ஷாட்டிடம் சொன்னதை கேட்டு அவன் அதிர்ந்து போனான். ஆனால் அவனால் சிவாவிடம் எதையும் சொல்ல முடியவில்லை. அதற்குள்ளேயே சிவா அங்கிருந்து கிளம்பிவிட்டான். ஏய் வெட்டிப்பையலே, வீட்டு வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தானே நேத்து ராத்திரி இருந்து காணாம போயிட்ட. நல்லா கேட்டுக்கோ, இங்க உனக்கு சும்மா சாப்பாடு கிடைக்காது. நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். ஜாக்கிரதை. சொல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சனா உன் காலை பொடிச்சிடுவேன். நான் சொல்றது உன் மண்டையில ஏறிச்சுல? மா ப்ளீஸ் காம் டவுன் மா. சும்மா இருங்க. அவன் வீட்டுக்கு வந்ததும் நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருவீங்களா? என்னம்மா, ஒரு டம்ளர் தண்ணியாவது அவனுக்கு கொடுக்கலாம்ல? சிவா பேபி. பேபி எங்க இருந்த நீ? நேத்து ராத்திரியில இருந்து உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியாது. எங்க போயிருந்த நீ? என்னாச்சு நந்தினி? ஏதாச்சும் வேலை இருந்துச்சா? சிவா, நான் உன்னோட வைஃப். ஏதாவது வேலை இருந்தா தான் உன்னை நான் மிஸ் பண்ணுவானா என்ன? சும்மா கூட மிஸ் பண்ணலாம்ல. இன்று நந்தினியின் நடத்தையை சிவாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 3 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகும் தன்னுடைய அறைக்குள் கூட அவனை அனுமதிக்காதவள் இன்று அவன் தோளில் சாய்ந்தபடி அவனிடம் மிகுந்த அக்கறையுடன் நலம் விசாரித்தாள். சிவா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாளைக்கு நமக்கு ஆனிவர்சரி. அஃப்கோர்ஸ் ஞாபகம் இருக்கு நந்தினி. இந்த நாளை நான் எப்படி மறக்க முடியும்? இதுக்காக தான் வருஷம் முழுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நாளைக்கு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன். யூ ஆர் சோ ஸ்வீட் சிவா. அப்படின்னா ஆனிவர்சரிக்காக நான் ஏதாவது கிஃப்ட் கேட்டேன்னா நீ எனக்கு கண்டிப்பா தருவல்ல? கிஃப்டா நந்தினி? நீ என் உயிரை கேட்டாலே தருவேன். கிஃப்ட் தர மாட்டேனா? டேய் மஜ்னுவோட வாரிசே, உயிரை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. என் பொண்ணுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ அத மட்டும் கொடு. மா, நாங்க பேசிட்டு இருக்கும் போது நீங்க எதுக்காக தலையிடுறீங்க? ஒரு நிமிஷம் பேபி. சொல்லிக்கொண்டே நந்தினி அந்த காகிதத்தை சிவா முன் வைத்து கையெழுத்து போட சொன்னாள். You have to sign this. இது என்ன பேப்பர்ஸ் நந்தினி? பேபி, நாளைக்கு நம்மளோட ஆனிவர்சரியில அதுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸான பிளான் உனக்காக பண்ணிருக்கேன். அதுக்கான ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸ் தான் இது. ஆனா நந்தினி, எந்த ஹோட்டல்லயும் இந்த மாதிரி சைன் எல்லாம் கேட்க மாட்டாங்களே. அப்போ நீ என்ன நம்பலல்ல? சரி பரவாயில்ல விடு. இத நீ படிச்சு இல்ல பார்த்து நான் அப்படி சொல்ல வரல நந்தினி. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஐ அம் ஷூர் நீ எல்லா பேப்பர்ஸையும் படிச்சிருப்பேன்னு நம்புறேன். நான் சும்மா தான் கேட்டேன். அப்போ சைன் பண்ணு. சரி. நந்தினி, ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு. நான் 2 நிமிஷத்துல வரேன். சிவா. ஹலோ. சரி, நான் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே. நந்தினி, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போகணும். கொஞ்ச நேரத்துல வந்து சைன் பண்றேன். ஆனா சிவா இதுல சைன் பண்ணிட்டு போ சிவா. நான் அட அவனை பார்த்தல,
நீ இவ்ளோ இனிக்க பேசியும் அவன் சைன் போடாமையா போயிட்டான். மா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா ப்ளீஸ். என்னோட கம்பெனி ஆல்ரெடி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. இதுல இவ வேற சைன் பண்ணாம போயிட்டான். அடுத்த நாள் சிவா மற்றும் நந்தினியின் 3வது திருமண நாள். அதனால் சந்தோஷத்தில் சிவா அதிகாலையிலேயே எழுந்து சிவபெருமானின் தரிசனத்துக்காக சென்றான். கிளம்பி நான் உனக்கு சொல்லியே டயர்ட் ஆயிட்டேன். இங்க என்னோட ராஜ்யம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு வார மாமூல் கொடுத்தே ஆகணும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? நீயும் எனக்கு மாமூல் கொடுத்தே ஆகணும். ஆனா கண்ணா, எனக்கு வியாபாரமே சுத்தமா நடக்கல. அப்புறம் நான் எப்படி உனக்கு மாமூல் கொடுக்க முடியும்? ஏய், உனக்கு சொல்லியே நான் டயர்ட் ஆயிடுவேன் போல. ஏய், இவ கடையை அடிச்சு ஓடுங்கடா. இந்த சிவபெருமான் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு ராஜாவோட ராஜ்யம் மட்டும்தான் நடக்கும். அது சிவனோட ராஜ்யம். உங்க ராஜ்யம் இங்க நடக்காது. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்லன்னா இந்த கிளவிக்கு நடந்ததா உனக்கும் நடக்கும். பரிதாபமா செத்து போவ. சண்டாளன் செயல் செய்வோன் அகாலமாய் அழிவான். மகா காலன் பக்தனை காலனும் நெருங்க அஞ்சுவான். ஏய், வாங்கடா. ஏய், இதுக்கப்புறம் இந்த அம்மாவை தொந்தரவு பண்ணினா என் மேல சத்தியமா. என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். கிளம்பு. விட்டுருங்க. சிவா தம்பி, நீங்க இன்னைக்கு வந்ததால நாங்க தப்பிச்சோம். ஏன் கவலைப்படுறீங்கம்மா? உங்களை காப்பாத்த மகாதேவன் இருக்கார்ல. அம்மா, இந்த ரெட் ரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து எனக்கு ஒரு அழகான பொக்கே ரெடி பண்ணி தரீங்களா? இன்னைக்கு ஏதாச்சும் விசேஷமா தம்பி? ஆமாம்மா, இன்னைக்கு எனக்கும் நந்தினிக்கும் 3வது திருமண நாள். ஆனா நந்தினிக்கு இத பத்தி எல்லாம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சா என்ன, அவளுக்கு தெரிஞ்சா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானம்மா. அன்பு ஒரு தளபட்சமா இருந்தா அது ரொம்ப நாள் நீடிக்காது கண்ணா. அம்மா, இப்படிப்பட்ட அன்புல ஒரு தனி சுகம் இருக்கு. ஒரு தலைபட்சமான அன்புல நீங்க இன்னொருத்தரோட உலகத்துல ஒரு சின்ன பகுதியா இருக்கலாம். ஆனா அவங்க தான் உங்க முழு உலகத்திலயும் இருப்பாங்க. இந்த சிவனோட ஆசி இருந்தா நீ நந்தினி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கியோ அவ்வளவு அன்பு நந்தினியும் உன் மேல வச்சிருப்பா. சரி, நான் இப்போ உங்க 2 பேருக்கும் ஒரு அழகான பூங்கொத்து ரெடி பண்றேன். சிறிது நேரத்திலேயே பூங்கொத்து ரெடியானது. அதை பார்த்த சிவாவின் முகத்தில் புன்னகை போத்தது. அடேங்கப்பா, இப்ப அவ என்ன லவ் பண்ணி தான் ஆகணுமா? உங்க பூக்களோட வசனம் அவளை எவ்வளவு பைத்தியமா மாத்த போகுது. இந்தாங்கம்மா. இல்ல கண்ணா, நீ எனக்காக செஞ்சதுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன். அம்மா, நீங்க இன்னைக்கு பணம் வாங்கலனா நான் அப்புறம் உங்ககிட்ட இருந்து பூவே வாங்க மாட்டேன். சிவாவின் இந்த செல்ல மிரட்டலுக்கு அம்மாவிடம் பதில் இல்லை. அவள் சிரித்துக்கொண்டே பணத்தை வாங்கிக் கொண்டாள். சிவா பூங்கொத்தை எடுத்துக்கொண்டு கோபத்தில் இருக்கும் நந்தினியை சமாதானம் செய்ய அவளுக்கு ஆனிவர்சரி வாழ்த்து சொல்ல கிளம்பினான். ஹலோ, என்னோட லோன் விஷயமா நான் கால் பண்ணிருக்கேன். என்னது, லோன் சாங்ஷன் ஆகலையா? என்னாச்சு? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சுப்ரீம் ஃபேமிலி ராமநாதன் பேர்த்தி. எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. ஹலோ. நந்தினியின் கம்பெனி தற்போது பெரிய நஷ்டத்தில் இருந்தது. தன் கம்பெனியை காப்பாற்ற அடுத்த நாள் ஒரு ரீயூனியன் பார்ட்டியில் தனது நண்பன் தேவிடம் பண உதவி கேட்க முடிவெடுத்தாள் நந்தினி. ஹாய் நந்தினி டார்லிங், நீ நினைச்சா ஒரு கொஞ்ச நேரத்துல கோடி கணக்குல சம்பாதிக்கலாம். அப்புறம் முழுகிட்டு இருக்க கம்பெனியையும் ஈஸியா காப்பாத்தலாம். என்ன? ஐ மீன், எனக்கு எதுவும் புரியல. அது எப்படி? நீ கொஞ்ச நேரத்துக்கு என் ஆளா இருந்தா நான் உனக்கு 2 கோடி ஈஸியா கொடுக்க முடியும். அப்புறம் இன்னும் பணம் வேணும்னா அப்புறம்
அப்புறம் என்ன தேவ், ப்ளீஸ் சொல்லு, நான் என்ன பண்ணணும்? உன்னால எனக்கு 2 கோடிக்கு மேல கொடுக்க முடியுமா? வெறும் 2 கோடியா? 10 கோடி கொடுக்க முடியும். 10 கோடியா? வாட் ஆர் யூ சேயிங்? தேவ் ப்ளீஸ், நான் என்ன பண்ணணும்னு சொல்லு தேவ். பெருசா ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நைட் மட்டும் நீ என் கூட இருக்கணும். இதை சொல்லி தேவ் நந்தினியின் கையை பிடித்ததும் தேவின் மூக்கில் பலமான குத்து விழுந்தது. இந்த கேவலமான விஷயத்தை பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? இவ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி பணத்துக்காக என்னை எப்பவும் ஏமாத்த மாட்டா. சிவா எந்த மனைவியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தானோ அவள் எல்லோர் முன்னிலையிலும் சிவாவின் கன்னத்தில் ஒரு பலமான அறையை விட்டாள். How dare you? இங்க வரதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? நந்தினி, இந்த ஆளுங்களுக்கு நடுவுல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறம் நீ ஒருவேளை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட 3rd anniversary. இங்க பாரு, நான் உனக்காக ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கே கொண்டு வந்திருக்கேன். ஃப்ளவர் பொக்கேவா? மை ஃபுட். உன்னோட தகுதியை நீ என்னைக்குமே மறக்காத. நீ ஒரு பிரயோஜனமே இல்லாத வீட்டோட மாப்பிள்ள, அவ்வளவுதான். ஆனிவர்சரி கேக்குதா? இந்த பூவை தவிர என் வாழ்க்கையில என்ன கொடுத்திருக்க எனக்கு? ஒருவேளை நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சுனா டைவர்ஸ் கொடுத்து என் வாழ்க்கையை விட்டே போயிடு. உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கூட வாழ்றத நான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன் தேவ். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நினைக்கிறேனோ அத தேவ் மட்டும்தான் கொடுக்க முடியும். தேவ் சார். அப்போது அங்கே போலீஸ் உள்ளே வந்தது. உண்மையில் சிவா வந்ததும் தேவ் போலீஸ்க்கு போன் செய்து விட்டார். சொல்லுங்க, உங்களை யாருங்க டிஸ்டர்ப் பண்ணது? இன்ஸ்பெக்டரின் இந்த கேள்விக்கு தேவ் சிவாவை கை காட்டினார். என்னடா, பார்ட்டி பண்ண ரொம்ப ஆசை அதிகமாயிடுச்சா? அதுவும் உன்னை விட பெரிய ஆளுங்க இருக்கிற பார்ட்டியில வந்து கலாட்டா பண்ற அளவுக்கு? இவன் எழுதிட்டு போங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு இவன் திமுற நான் அடக்கிறேன். நட போ. இன்ஸ்பெக்டர், ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. இவனை நல்லா கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு இவன் எல்லார் முன்னாடியும் என் காலில் விழுந்து தன் உயிருக்காக பிச்சை கேட்கணும். நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க சார். நீங்க மேடத்தோட பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க சார், போதும். அப்புறம் என்னையும் கொஞ்சம் கவனிச்சிருங்க. அதை நான் பாத்துக்கிறேன். சிவாவை ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று ஒரு சேரில் உட்கார வைத்தார்கள். அங்கே உட்கார்ந்ததும் தன் பாக்கெட்டிலிருந்து சிகரெட்டை வாயில் வைத்து லைட்டரை எடுத்து பற்ற வைக்க போன போது ஒரு கை அந்த லைட்டரை தட்டிவிட்டது. இது என்ன உன் அப்ப விடாடா? உன் இஷ்டத்துக்கு உட்காந்து சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்க? கான்ஸ்டபிள், இவனோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு பனிக்கட்டில படுக்க வைங்க. இவனோட திமிரெல்லாம் தானா அடங்கிரும். இன்ஸ்பெக்டர் இதை சொன்ன போது அந்த ஸ்டேஷனை பல ஹெலிகாப்டர்கள் வட்டமடித்தன. அதிலிருந்து பிளாக் கேட் கமாண்டோஸ் வெளியே வந்து ஸ்டேஷன் முழுவதையும் சூழ்ந்து கொண்டார்கள். நீங்க யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க யாரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை சொல்லிவிட்டு அந்த கமாண்டோ சிவாவிடம் சென்று கீழே விழுந்த லைட்டரை எடுத்து அவனுக்கு சிகரெட்டை பற்ற வைத்தார். இன்ஸ்பெக்டர் சிவாவின் அந்த லைட்டரை பார்த்ததும் அவர் காலடியில் நிலம் அதிர்ந்தது. அவரது கால்கள் நடுங்கின. அவர் மண்டியிட்டு சிவாவின் முன் கைகூப்பி நின்றார். மேஜர் மகேஸ்வரன். அந்த லைட்டரை பார்த்து இன்ஸ்பெக்டர் ஏன் பயந்தார்? அவர் ஏன் சிவாவை மேஜர் மகேஸ்வரன் என்று அழைத்தார்? சிவாவுக்கும் அந்த லைட்டருக்கும் இருக்கும் ரகசியம் என்ன? சிவாவை காப்பாற்ற ஏன் இவ்வளவு கமாண்டோஸ் திடீரென்று வந்தார்கள்? சிவா இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் ஏன் ஒரு ஏழை வீட்டு மாப்பிள்ளையாக நடித்துக் கொண்டிருந்தான்? சிவாவின் மனைவி நந்தினிக்கு அவன் ரகசியம் தெரியுமா? அடுத்து என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் யூடியூப் சேனலில் அடுத்த எபிசோடை பாருங்கள். சிவா தி பவர் ஹவுஸ்.